ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.3ல் 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சதுர வடிவ நெல் வயலின் நடைபாதையின் அகலம் 5 மீட்டர் மற்றும் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் 40 மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பரப்பை காண்க. பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான முற்றொருமையை பயன்படுத்துக. இங்க நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வயல் வரைஞ்சிக்கலாம். இதோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 40 மீட்டர். சரிங்களா? சதுரம்னாலே எல்லா பக்கமும் சமம். அப்போ இதுவும் 40 தான், இதுவும் 40, இதுவும் 40. இனிமேல் நடைபாதை கொடுத்துருக்காங்க. வயலை சுற்றி நடைபாதை இருக்குது, அதையும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. சரிங்களா? இந்த நடைபாதையோட அகலம் கொடுத்துருக்காங்க. அகலம்னா இதுலேருந்து இது 5 மீட்டர், இதுவும் 5 மீட்டர் தான், இதுலேருந்து இதுவும் 5 மீட்டர், இதுவும் 5 மீட்டர், இதுவும் 5 மீட்டர், எல்லாமே சமமாக இருக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா இந்த நடைபாதையோட பரப்பளவு என்ன ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரொம்பவே ஈஸி தான். நம்மளுக்கு இங்கே மொத்தமாக 2 சதுரம் இருக்குது. ஒரு சதுரம் பெருசாக இருக்குது, இன்னொரு சதுரம் சின்னதாக இருக்குது. ஆனால் இங்கே சின்ன சதுரத்தோட பக்க அளவு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 40 மீட்டர். பெரிய சதுரத்தோட பக்க அளவு கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் 40. இனி இதோட அகலம் எவ்வளவு? 5 மீட்டர். அப்போ இதுவும் 5 மீட்டர் தான், இதுவும் 5 மீட்டர் தான். இது 3 இடத்தையும் கூட்டுங்க. 40ஐயும் 5ஐயும் கூட்டினா 45. 45க்கு கூட 5 கூட்டினா என்னது? 50. அப்போ பெரிய சதுரத்தோட பக்களவு என்னது? 50 மீட்டர். இதுவும் 50 மீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 50 மீட்டர் தான், இதுவும் 50 மீட்டர், இதுவும் 50 மீட்டர். இப்போ பெரிய சதுரத்தோட பக்களவு தெரியும், அதை எழுதிக்கலாம் 50 மீட்டர். சிறிய சதுரத்தோட பக்களவு அவங்களே கொடுத்துட்டாங்க 40 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நடைபாதையோட பரப்பளவு ஷேட் பண்ணியிருக்க இடத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரிய சதுரத்தோட பரப்பளவுல இருந்து இந்த சிறிய சதுரத்தோட பரப்பளவை கழிக்கணும். கழிச்சா பாக்கி இருக்கக்கூடியதான் நடைபாதையோட பரப்பளவு. சரிங்களா? அதுக்கு தான் எழுதியிருக்கேன். நடைபாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவு. இப்போ சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். சதுரத்தின் பரப்பளவு, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார்முலா a² சதுர அலகு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஏன்னா பக்க அளவு. ஓகே, இப்போ பாருங்க, பெரிய சதுரத்தின் பரப்பளவு ஏன்னா பக்க அளவு. அப்போ பெரிய சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பெரிய சதுரத்தோட பக்க அளவு தான் இங்க பிரதியிடணும் 50. அடுத்த இங்க அடுக்குல 2 இருக்கு, அதே மாதிரி எழுதிருங்க. நடுவுல மைனஸ். இனி சிறிய சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப சிறிய சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? 40 மீட்டர். அப்ப ஏயோட மதிப்பு 40. அடுக்குல 2. இப்ப பாருங்க, 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா? a² மைனஸ் b². இந்த ஃபார்முலா படி இருக்கு. இதை எப்படி மாத்தணும்? a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. இப்படி மாத்திட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. ஏற்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 50. இப்படி பார்க்கணும். இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர். அப்போ 50 இருக்கக்கூடிய இடத்துல இங்க என்ன இருக்கு? ஏ. அதனால ஏயோட மதிப்பு 50 எழுதிடலாமா? ஏக்கு பதில் 50 கூட்டல். இனி ஸ்கொயர் ஸ்கொயர். அப்ப பி இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 40. அப்ப பியோட மதிப்பு 40 இன்டூ ஏயோட மதிப்பு 50. ஃபார்முலால மைனஸ் பியோட மதிப்பு 40. இப்போ 50ஐயும் 40ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா 90ன்னு கிடைக்கும். இன்டூ 50ல இருந்து 40 கழிச்சா 10. இப்ப பெருக்கிடலாமா? 9ஐயும் 1ஐயும் பெருக்குனா 9 தான். அப்புறம் 2 0. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி அலகு எழுதணும். ஃபார்முலால சதுர அலகு. அப்போ சதுர, நம்மளுக்கு கொஸ்டின்ல அலகு என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ ஃபைனலா ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் நடைபாதையின் மொத்த பரப்பு இஸ் ஈக்குவல் டு 900 சதுர மீட்டர். இவ்வளவு தான் இந்த சம். 6வது கணக்கு x ஈக்குவல் டு a² மைனஸ் 1 மற்றும் y ஈக்குவல் டு 1 மைனஸ் b² எனில் x கூட்டல் y ஐ காண்க. மேலும் அதனை காரணிப்படுத்துக. நம்மளுக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு எக்ஸ் கூட்டல் ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. அப்புறமாட்ட அதை காரணிப்படுத்தணும். சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கூட்டல் ஒய் கண்டுபிடிக்கணும். மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸோட மதிப்பு a² மைனஸ் 1, நடுவில் கூட்டல். இனி ஒய்யோட மதிப்பு என்னது? 1 மைனஸ் b². இப்போ -1 + 1 கேன்சல் ஆயிடும். ஒரே எண் தான், ஆனால் வேற வேற குறியீடாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கி என்னது இருக்கு? a². இங்கே மைனஸ் b². இதுதான் எக்ஸ் கூட்டல் ஒய்யோட மதிப்பு. இனி இதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்துறது அப்படின்னா இதை விரிவுபடுத்தணும். இப்போ பாருங்க, a² மைனஸ் b². அந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? a² மைனஸ் b². எப்படி விரிவுபடுத்தலாம்? a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. இங்கே நம்மளுக்கு a² மைனஸ் b²ன்னு இருக்கு. அப்போ a² மைனஸ் b²னா அதை இப்படி எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? a கூட்டல் b
இன்டூ ஏ மைனஸ் பி. இப்போ நம்ம இதை காரணியும் படுத்திட்டோம். இவ்வளோ தான் 6வது கணக்கு. 7வது கணக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயரின் மதிப்பை காண்க. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பாருங்க. இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு சேம். அடுத்த ரெண்டாவது இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய், ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு சேமா இருக்கு. ஆனா இங்க மைனஸ் இங்க பிளஸ், வேற வேற குறியீடு. அப்ப என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ கூட்டல் பி. இப்படி இருந்தா எப்படி மாத்தலாம்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படின்னு மாத்திக்கலாம். சரிங்களா? இப்ப ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. அப்ப ஏ கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்ப ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிருங்க. அடுத்த இதோட அடுக்குல 2. இனி ஃபார்முலால மைனஸ். இனி பி கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? ஒய். அப்ப பிக்கு பதில் ஒய்ன்னு எழுதிருங்க. அடுத்த அடுக்குல 2 இன்டூ. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர். இப்ப பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஃபர்ஸ்ட் மதிப்பு சேம். ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு என்னது? சேமா இருக்கு. இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர், ஆனா குறியீடு வேற. அப்ப திரும்பவும் இதே ஃபார்முலா. நம்மளுக்கு இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. அப்போ ஏ கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். போன இதுல வந்து என்னன்னா ஏயோட மதிப்பு என்ன இருந்து? எக்ஸ் இருந்து. இங்க மறக்க கூடாது, ஏயோட மதிப்பு என்னது இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிருங்க. இனி அதோட அடுக்குல 2, அப்போ ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கணும். ஏயோட மதிப்பு என்னதோ அதை எழுதிருங்க. அடுத்த ஸ்கொயர் இருக்கு, அதனால நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இனி ஃபார்முலால மைனஸ். இப்போ பி கூடிய இடத்துல என்னது இருக்குன்னு பாருங்க, ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்ப பிக்கு பதில் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இனி அதோட அடுக்குல 2, அப்ப ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்ப எக்ஸ் எழுதிருங்க. இந்த ரெண்டே பெருக்கணும். E2 4 மைனஸ் ஒய் E2 4. இதுதான் இதோட மதிப்பு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர். இதோட மதிப்பு என்னது? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4. இவ்வளவு தான் 7வது கணக்கு. 8வது கணக்கு சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நடுவில் மைனஸ் அடுக்குல 2. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். பார்த்தீங்களா? நடுவில் மைனஸ் அடுக்குல 2, அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். இங்கே மறக்கக்கூடாது, இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ்னு எழுதிக்கணும். இனி இங்கே கூட்டல் அடுக்குல 2. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்க, நடுவில் மைனஸா, அப்போ மைனஸ் முன்னாடி என்னது இருக்கு? 5x. இங்கே என்னது இருக்கு? ஏ. அப்போ ஏ கூடிய இடத்துல என்னது இருக்கு? 5s. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால ஏயோட மதிப்பு 5x. இனி பி கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3y. அப்போ பியோட மதிப்பு 3y. இதே மதிப்பு தான் இங்கேயும். ஏ கூடிய இடத்துல 5x. அப்போ ஏயோட மதிப்பு 5x. இனி பி கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3y. அப்போ பியோட மதிப்பு 3y. இனி கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இனி 5x கூட்டல் 3y ஹோல் ஸ்கொயர். இதை விரிவுபடுத்தலாம். இப்போ இது இந்த மாதிரி இருக்கு, அதை இப்படி மாற்றி எழுதிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏயோட மதிப்பு 5x. இனி அதோட அடுக்குல 2, அதனால ஹோல் ஸ்கொயர். அப்புறமா மைனஸ் இருக்கு. இனி ஃபார்முலால 2 இன்டூ ஏயோட மதிப்பு 5x இன்டூ பியோட மதிப்பு என்னது? 3y. அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 3y. இனி அதோட அடுக்குல 2. ஓகேங்களா? இனி இங்க மைனஸ்னால என்ன பண்ணணும்? ஒரு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும். இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 5x. இனி இதோட அடுக்குல என்னது? 2, அதனால ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலால கூட்டல், ஃபார்முலால 2 இன்டூ ஏயோட மதிப்பு 5x இன்டூ பியோட மதிப்பு என்னது? 3y. அப்புறமாட்டு ஃபார்முலால திரும்பவும் கூட்டல். சரிங்களா? இனி பியோட மதிப்பு 3y, அதோட அடுக்குல என்னது இருக்கு? 2, அதனால ஹோல் ஸ்கொயர். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அடுக்குல 2, அப்ப 5 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 5 25. எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். இனி மைனஸ் நம்பரை பெருக்குங்க. 2 10 0.3 30. அப்புறமா இங்க எக்ஸ் ஒய், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் அடுக்குல 2, அப்ப 3 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 3 9. அப்புறமாட்டு ஒய் ஸ்கொயர். இனி இது பிளஸ், மைனஸை உள்ள கொண்டு பெருக்க போறோம். மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ், ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25 அப்படின்னு எழுதியிருக்கோம். இனி எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். இனி இங்க பிளஸ் இருக்கு, மைனஸையும் பிளஸையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ். ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. நம்பரை பெருக்குங்க. 2 10 0.3 30. அப்புறமாட்டி எக்ஸ் ஒய், அதை அப்படியே எழுதிக்கலாம். இனி இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்போ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு என்ன எழுதியிருக்கோம்? 9. அடுத்த ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்க,
இங்கே ப்ளஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் கேன்சல். ஒரே மதிப்பு வேறு வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும். இனி ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் கேன்சல். பாக்கி என்னது இருக்குது? மைனஸ் 30 xy. இனி இங்கே மைனஸ் 30 xy கேன்சல் பண்ணி இனி பாக்கி இதுவும் தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. 30 கூட்டுனா 60. அடுத்த ரெண்டுலேயும் XY. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இவ்வளோ தான் 8வது கணக்கு. இனி அடுத்த சம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.